நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்கள் உறவுக்குள்ளே இந்த ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அது எல்லாத்தையும் கெடுத்துரும். அது என்ன தெரியுமா? கார்த்திக்கும் ரம்யாவும் பார்த்து ரசித்து ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான். ஆரம்பத்தில் பார்வையிலேயே காதல் பொங்கி வழிஞ்சது. ஒருத்தருக்காக ஒருத்தர் அப்படி ஏங்கினாங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்திக்கிட்டு வருது. கோபம், விவாதம், சண்டை, ஏன் ஒருத்தர் பற்றி இன்னொருத்தருக்கு மனசில் பலவிதமான ஒப்பீனியன் வந்துருச்சு. ரம்யா எதையுமே நேர்த்தியாகவே பண்ண மாட்டான். எல்லாத்துலேயும் அவள் அரைகுறை தான். கார்த்திக் ரம்யாவை பற்றி இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துட்டான். ஐயோ, கார்த்திக் ரொம்ப ஈகோயிஸ்டிக், செல்ஃபிஷ். அவன் தான் அவனுக்கு முக்கியம். அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அவன் ஒத்துக்க மாட்டான். ரம்யா கார்த்திகை பற்றி இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துட்டாங்க. இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒப்பீனியன் வச்சிருக்கிற வரைக்கும் வீட்டில் விவாதம், சண்டை தீருமா? ஒரு சண்டே அன்னைக்கு காலங்காத்தால ரம்யா வீட்டில் வாஷிங் மிஷின் போட்டு விட்டுருந்தாங்க. ஓடிட்டு இருந்த வாஷிங் மிஷின் கட கடன்னு சத்தம் போட்டுக்கிட்டு திடீர்னு நின்றுடுச்சு. என்ன ஏதுன்னு கூட பார்க்காம கார்த்திக் ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ண ரம்யா? வாஷிங் மிஷின் நின்னே போச்சா? ஒரு வாஷிங் மிஷினை கூட ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலையா உனக்கு? இப்ப பதிலுக்கு ரம்யா கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க மட்டும் சளைச்சவங்களா என்ன? ஆமாப்பா, எனக்கு சமைக்கவும் தெரியாது, கழுவவும் தெரியாது, துவைக்கவும் தெரியாது, துடைக்கவும் தெரியாது. நீ தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே, நீ வந்து செய்ய. கடுப்பாகி கத்திக்கிட்டு ரம்யா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ எரிச்சலோடையே போய் கார்த்திக் வாஷிங் மிஷினை திறந்து பார்த்தான். அவன் பேண்ட் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் மெஷினுக்குள்ள சிக்கி நோட்டெல்லாம் நனைஞ்சு கசங்கி போய் கிழிஞ்சிருந்தது. அப்போதான் கார்த்திக்கு புரிஞ்சது, தப்பு ரம்யா மேலே இல்லை, அவன் மேலே தான். பர்ஸை பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு மறந்துட்டு அப்படியே துவைக்கிறதுக்கு போட்டுட்டான். அவனுக்கு மனசில் ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு. அங்கே கிச்சனில் ரம்யா ஆஃப் பண்ண ஸ்டவ்வை வெக்கத்தோடு சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி அவனுக்கு பிடிச்ச வத்த குழம்பை சமைக்க ஆரம்பித்தாங்க. கார்த்திக் குற்ற உணர்ச்சியோடையே வந்து டேபிளில் உட்கார்ந்தான். ரம்யா குழம்பு எடுத்துட்டு வந்து டேபிளில் வச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்தாங்க. கார்த்திக் மெதுவாக ரம்யாவை பார்த்து, சாரி ரம்யா, நான் தான் பர்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டு மறந்துட்டேன். தப்பு என் மேலே தான். ஆனால் நீ கோவத்துலேயும் எனக்கு பிடிச்ச குழம்பு செஞ்சுருக்க. கார்த்திக் மனசார அவன் தப்பை ஒத்துக்கிட்டான். இப்போ ரம்யா கார்த்திகை பார்த்து, சாரிப்பா, நானும் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு கோவத்தில் கத்திட்டேன். சரி, குழம்பு நல்லா இருக்கா? சொன்ன விதத்திலேயே காதல் பொங்கி வழிஞ்சது. ரம்யா பற்றி கார்த்திக் மனசில் இருந்த ஒப்பீனியனும் பொய்யாயிடுச்சு. கார்த்திக் பற்றி ரம்யா மனசில் இருந்த ஒப்பீனியனும் பொய்யாயிடுச்சு. ஆனால் அவங்க அன்பு மட்டும் உண்மையாயிடுச்சு. If you want to live closely with people, it should be a relationship of nurture, not opinionated. It will not work like that. The fundamental mechanics are wrong. So how will it work? By accident, because of the newness of the situation, because it's honeymoon time. It may work for some time, but after that it will not work. So if truly it's a loving relationship, there should be no opinions. There should be only nurture.